இன்றைய சூழ்நிலையில் பாவம் இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சில நேரங்களில் நம்மளே யோசிப்போம், நம்ம செய்யக்கூடிய தப்பை நிறைய பேர் செய்கிறாங்களே, எல்லாரும் செய்கிறதுனால நானும் செய்கிறேன், அதனால் இது தப்பாக இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பாவம் என்பது நம்முடைய ஆன்மாவை மட்டுமல்ல, உடலையும் நாம் வாழும் சமுதாயத்தையும் இயற்கையையும் பாதிக்கக்கூடிய ஒன்று தான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, கொரோனா வைரஸ் அப்படின்ற அந்த வைரஸ் கிருமி இந்த உலகத்தை பாதித்த போது அது ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் பாதிக்கலை, மாறாக உலகத்தையே பாதிச்சுது. அதே மாதிரி தான் நான் ஒரு பாவத்தை செய்யும்போது அது உலகை பாதிக்கின்றது. நான் ஒரு நற்செயலை செய்யும்போது அது என்னை மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நன்மையாக மாறுகிறது. ஆனால் இன்றைக்கி பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாதாடுறாங்க. இதை 1946ஆம் ஆண்டிலேயே 12ஆம் பத்திநாதர் விளக்கியுள்ளார். 20ஆம் நூற்றாண்டின் பாவம் அந்த பாவத்தை பற்றிய எண்ணம் இல்லாதது தான் என்று குறிப்பிட்டார். 2ஆம் ஜான் பால் அவர்கள் பாவம் இல்லை என்று மனிதர்கள் கூறுவதற்கான காரணம் இறைவனை பற்றிய உணர்வை இழப்பதால் தான் என்று போதித்தார். எனவே பாவம் இல்லை என்று வாதிடாமல் பாவத்தை விட்டு விலகிவிட முயல்வோம்.